ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 3 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கோர்சஸோட ஃபீஸ் அண்ட் வேலிடிட்டில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஆப்ல ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். 19/5/2026, அதாவது இன்னைக்கு நைட்டு 11:59 12 அப்புறமா ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ண முடியாது. 1 இயருக்கு தனி ஃபீஸ், 2 இயருக்கு தனி ஃபீஸ்ங்கிற மாதிரி தான் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இன்னைக்கு மார்னிங் நான் 18/5/2026 மார்னிங் வந்து பே பண்ணேன் மேம். ஆஃப்டர்நூன்ல ஜாயின் பண்ணேன், எஸ்டர்டே ஜாயின் பண்ணேன், லாஸ்ட் வீக் ஜாயின் பண்ணேன், லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணும்போது டீம் வந்து என்கிட்ட லைஃப் டைம் வேலிடிட்டின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நீங்க ஜாயின் பண்ணும்போது லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி தான் இருக்கும். இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 19/5/2026 நைட்டு 12 அப்புறமா ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து இனி லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ண முடியாது. நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ் எது அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்லயே ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், நேவி, ஆர்மி எக்ஸாம்னு எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதனாலதான் நம்ம இது வரைக்கும் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 19/5/2026 நைட்டு 12 அப்புறம் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1 இயருக்கே பாத்தீங்கன்னா 1999 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். 2 இயருக்கு பாத்தீங்கன்னா 2500 வந்து நீங்க பே பண்ணணும். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸுக்கு லைஃப் டைமுக்கு இப்போ 699 பே பண்றீங்க. நாளையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா 1 இயருக்கே 799, 2 இயருக்கு நீங்க 999 பே பண்ணணும். குரூப் டி டெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 1 இயருக்கு 499, 2 இயர்னா 599 பே பண்ணணும். என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 1 இயருக்கு 499, 2 இயருக்கு நீங்க 599 பே பண்ற மாதிரி இருக்கும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ் லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு இப்போ 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நாளையில இருந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கே 1499 பே பண்ணணும், 2 இயருக்கு 1799 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ 699 பே பண்ணி லைஃப் டைம்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நாளையில இருந்து 799 1 இயர், 999 வந்து 2 இயர். ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கான இ புக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு 499, 2 இயருக்கு நீங்க 699 பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் திருப்பியும் சொல்றேன், 12 அப்புறம் தான் இந்த சேஞ்சஸ் வந்து வரப்போகுது. ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. நீங்க ஆல்ரெடி லைஃப் டைம்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே லைஃப் டைம் தான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு மார்னிங் இப்போ ஈவினிங் பே பண்ண ஸ்டூடெண்ட் இனி 12 வரைக்கும் பே பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆஃபர் பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 12 முன்னாடி ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1899 பே பண்ணி லைஃப் டைம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 இயர் அப்படின்னா நீங்க வந்து 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 1 இயருக்கு பாருங்க 1399 பே பண்ணியே நீங்க ஆல் இன் ஒன்னுக்கு 12 முன்னாடி ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் பே பண்ணுங்க. கரண்ட் அஃபேருக்கு லைஃப் டைம்னா 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேருக்கு 1 இயர் அப்படின்னா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்னா 399 பே பண்ணாலே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். என்டிபிசிக்கான கரண்ட் அஃபேர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டைம்ல வந்து 799 வந்து ஃபீஸ், நாளையில இருந்து பாத்தீங்கன்னா 999 வந்து ஃபீஸ். ஓகேவா? ஆனா நம்ம வந்து 199க்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால என்டிபிசி யூஜிக்கு கரண்ட் அஃபேர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா நாளையில இருந்து இந்த கோர்ஸுமே இருக்காது. என்டிபிசி யூஜியோட கரண்ட் அஃபேருக்கு 199 ஃபீஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய கோர்ஸ் வந்து இருக்காது. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்னா 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த ஓல்டு ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இமீடியட்டா நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. என்டிபிசி சிஏ ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டும் இன்னைக்கு தான். ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா பேக்எண்ட்ல இருந்து டீம் வந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, ரயில்வே, எஸ்எஸ்சி, நேவி எக்ஸாம் படிக்கிறேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறேன், நான் நேர்ல வந்து இன்ஸ்டியூட்டுக்கு டைரக்டா வந்து படிக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. கம்மிங் ஜூலைல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்.
ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாமுக்கான ஆஃப்லைன் கிளாஸஸ் எங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா தென்காசியில நாம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, தென்காசியை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆஃப்லைன் கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோங்க கூடிய பெர்ஃபெக்டான அட்ரஸை வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து ஜூலைல ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சின்னு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கும் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஜூலைல ரெடியா இருந்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தோம். 3வது இன்ஃபர்மேஷன். ஓகே, என்ன அப்படின்னா கம்மிங் ஜூன்ல பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து 6th to 12th ஸ்டூடெண்ட்டுக்கான கோச்சிங் கிளாஸஸும் நாம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுல மேக்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், அதே 12th ஸ்டூடெண்ட் அப்படின்னா மேக்ஸ், பயாலஜி இல்ல அக்கௌண்டன்சி குரூப்னு எந்த குரூப் எடுத்திருந்தாலும் சரி, படிக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஒரு டியூஷன் இருந்தா அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா 10th, 12 +1 +2 வந்து முக்கியம். ஓகேவா? அதே மாதிரி நீட் எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு கான்செப்ட் ஓரியன்டா கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஜூன்ல நாம வந்து 6th to 12th ஆஃப்லைன் டியூஷன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா தென்காசியில தான். ஸோ எந்த இடத்துலங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா லாஸ்டா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி வேலிடிட்டி எல்லாமே சேஞ்ச் பண்றதா உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து சேஞ்ச் பண்ணல. இப்போ டெக்னிக்கல் டீம் எல்லாருமே வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஒரு இது கொண்டு வந்ததுனால ஸோ இது எல்லாமே பிளான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணியாச்சு. ஆப்லயும் இன்னும் ஒரு 3 ஹார்ஸ் இல்லைன்னா 4 ஹார்ஸ்ல எல்லாமே அப்டேட் ஆகிரும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணணும். நான் இந்த வேலிடிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓல்டு ஆஃபர்லயே நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இமீடியட்டா டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா குடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ஒரே ஆளா ரெடி பண்ணி குடுக்கறது கிடையாது. ஒவ்வொரு இதுக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட்ல அவ்வளோ சப்போர்ட் இருக்காங்க. கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய டீம். உதாரணத்துக்கு ஒரு கரண்ட் அஃபேர் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு 18ஆம் தேதி இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர் கொடுக்குறோம். ஓகே, 17 and 18 கரண்ட் அஃபேர் தான் எப்பவுமே சேர்த்து கொடுப்போம். கொடுக்குறோம் அப்படின்னா வெறுமனே கரண்ட் அஃபேர் வந்து எப்படி கொடுக்க முடியும் உங்களுக்கு? எல்லா நியூஸ் பேப்பரையும் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும். அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாமே எடுக்கணும். அது எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபா மேக் பண்ணி அப்லோட் பண்ணணும். அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர் அன்னன்னைக்கு கொடுக்கணும். எல்லா நியூஸ் பேப்பரையும் நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உட்கார்ந்து பாருங்க. எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி அதை கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து அதுக்கு கீழே டீடைல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே எடுத்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு பாருங்க. சிங்கிளா ஒரு பர்சனா உட்கார்ந்து அதை வந்து முடிக்க முடியுமா? அப்போ ஒரு டீமா உட்கார்ந்து ஃப்ரேம் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் கரண்ட் அஃபேரை பெர்ஃபெக்டா கொடுக்க முடியுது. அதே மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா 42,000 கண்டென்ட்டுக்கு மேல இருக்கும். ஓகேவா? ஏன்னா 1899 தான் நீங்க பே பண்ண போறீங்க. கண்டென்ட் மட்டும் பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், இதுக்கு முன்னாடி கொண்டு போன லைவ் கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னு எல்லாம் சேர்த்து 42,000 கண்டென்ட்டுக்கு மேல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே, இவ்ளோ கண்டென்ட்டும் நம்ம சோலோவா கொடுக்க முடியுமா? ஏன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணாலே அதுல எவ்வளவு இது இருக்கும். அதை எடிட் பண்ணணும், திருப்பி அதை ஆப்ல அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் யூடியூப்லயும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதுலயும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க எடுத்திருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வீக்லி பிளானை பெர்ஃபெக்டா ஷெடியூல கொடுக்கணும். அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸை கொடுத்து அவங்கள படிக்க வச்சு அதுக்கப்புறம் வார கடைசியில் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த வாரம் என்ன டெஸ்ட் கொடுக்கணுமோ அதுக்கான பிளானை கொடுத்து அடுத்த வாரம் டெஸ்ட் கொடுக்கணும். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கு இன்னைக்கு கரண்ட் அஃபேரை மட்டும் கொடுத்தா முடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க மாட்டோம். கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா எடுத்து கொடுத்துட்டு இன்னைக்கு படிச்சு முடிச்சோன்னே இன்னைக்கு ஈவினிங்கே பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிரும். அது மட்டும் இல்லாம தனியா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப டெஸ்ட் பேட்ச் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. குரூப் டிக்கு டெஸ்ட், என்டிபிசிக்கு டெஸ்ட், எஸ்எஸ்சிக்கு டெஸ்ட்னு. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி டெஸ்ட்னா சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும், ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். இப்ப கரண்ட் பேட்டர்ன்ல ரயில்வேல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டீமா உட்கார்ந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணக்கூடிய டீம் இருக்கணும். டெஸ்ட்டுக்கு தனி டீம் வேணும். இவங்க எல்லாரும் பண்ணக்கூடிய வேலையும் கரெக்டா ஆப்ல மெயின்டைன் பண்றதுக்கு டெக்னிக்கல் டீம், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் இருக்கு. ஓகே, அதனாலதான் இந்த சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அதனால இப்போ அந்த ஓல்டு ஆஃபர்ல ஓல்டு பிரைஸ்ல நான் ஜாயின் பண்ணணும், அந்த ஆஃபரை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற ஸ்டூடெண்ட் இமீடியட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க. ஓகேவா?
சோ எல்லாமே கையில குடுத்தாச்சு. சோ முன்னாடி வந்து எல்லாமே கிடைக்கிறது கஷ்டம். நம்ம ஒரு 10 வருஷம், 15, 13 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு புக் வேணும்னா கூட அது ஆர்டர்லாம் போட முடியாது. ஏதாவது பழைய புக் கடைக்கு போணும். யாராவது சீனியர் படிச்சுட்டு வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வரணும். அந்த அப்டேட்டே இல்லாத ஒரு புக்க வச்சு பிராக்டிஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட்னா என்னன்னே இருக்காது. கிடைக்கக்கூடிய பேப்பர் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, அத உட்கார்ந்து நம்மளே டைமர செட் பண்ணிட்டு, ஒரு ஸ்டாப் வாட்ச வச்சுக்கிட்டு, எவ்வளோ நேரத்துக்குள்ள நம்ம சால்வ் பண்றோங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஓகே. அந்த மாரி ரொம்ப கஷ்டப்பட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைச்சு, கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணி வந்தோம். இப்ப மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஈஸியா கிடைக்குது. கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன்ல அப்படியே வந்து மடியில வந்து விழுது. அப்படியே நம்ம ஆப்புக்குள்ள திறந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே ஃபோனுக்குள்ள இருக்கு. லேப்டாப் ஓப்பன் பண்ணோம்னா, எல்லாமே இருக்கு. மெட்டீரியல்ஸ் கரெக்ட்டா கிடைக்குது. கிளாஸஸ் கரெக்ட்டா இருக்கு. டெஸ்ட் பேட்ச் கரெக்ட்டா இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, இத படிக்கிறதுக்கு தான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு டைம் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து Instagramல நெறைய வேலை இருக்கு. YouTube ஷார்ட்ஸ் பார்க்கணும். அது அவங்களோட தப்பு கிடையாது. நம்ம ஃபோன எடுத்தாலே நெறைய டிஸ்ட்ராக்ஷன் வருது. ஓகே. டிஸ்ட்ராக்ஷனே அப்ப இல்லாம இருந்துச்சு. பட் மெட்டீரியல் வந்து எப்படி இருந்தது? கம்மியா இருந்துச்சு. டிஸ்ட்ராக்ஷன் வந்து அந்த மாரி யூடியூப் ஷார்ட்ஸா இருக்கட்டும், வேற எதுவுமே டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இல்ல சோசியல் மீடியா. ஆனா இப்ப சோசியல் மீடியா இருக்கு. அதுல நெறைய டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கு. ஆனா அந்த டிஸ்ட்ராக்ஷனையும் நீங்க ஓவர் கம் பண்ணி, இது எல்லாத்தையும் கரெக்ட்டா படிச்சீங்கன்னா தான், உங்க லைஃப் நல்லா இருக்கும். ஓகேவா? அதனால ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம சும்மா போய் உட்கார்ந்து ஒரு யூடியூப்க்கு கீழ ஏதோ ஒரு ஒரு இடத்துல ஒரு சண்டை நடக்குது. அது வந்து ஒரு சினிமாவ பத்தியோ, இல்லன்னா ஒரு அரசியல பத்தியோ, இல்லன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ பத்தியோ, ஏதோ ஒண்ணு அங்க ஒரு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு கீழ போய் உட்கார்ந்து நம்ம கமெண்ட் பண்றதோ, நம்ம கருத்த தெரிவிக்கிறதுனாலயோ, எதுவுமே நடக்க போறதில்ல. நமக்கே 1008 வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம, நெறைய பேரு பார்த்தீங்கன்னா, அந்த தேவையில்லாம யாரு கூடயாவது வந்து சும்மா ஒரு WhatsApp கால் பண்றது, ஒரு வீடியோ கால் பண்றது, ஒரு சேட் பண்றதுன்னு அந்த மாதிரி ஒரு இதுல போய்க்கிட்டே இருக்காங்க. சோ அந்த மாரி வேற எங்கேயுமே இது பண்ணிறாம, கரெக்ட்டா உங்களோட கோல நோக்கி போங்க. ஓகே. ஏன்னா அப்போ டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது. 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. ஆனா இப்ப எல்லா டிஸ்ட்ராக்ஷனுமே உங்களுக்கு உங்ககிட்ட நல்லதும் இருக்கு. உங்க கண்ணு முன்னாடி கெட்டதும் இருக்கு. நீங்க எத எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. நல்லது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து படிக்கும்போது சந்தோஷத்த குடுக்காது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கண்ணெல்லாம் முழிச்சு உட்கார்ந்து சம்மெல்லாம் சால்வ் பண்ணணும். ஆன்லைன்ல டெஸ்ட் எடுக்கணும். இதெல்லாம் உட்கார்ந்து பண்ணிட்டே இருக்கணும். ஆனா அந்த மத்தது வந்து நமக்கு அட்ராக்டிவா இருக்கு இல்லையா? அந்த Instagram அதுக்குள்ள போயிட்டு யாரு கூடயாவது சேட் பண்றது, WhatsAppல யார்ட்டயாவது இது பண்றது, தெரியாத ஒருத்தவங்க கூட உட்கார்ந்து ரொம்ப நேரம் சேட் பண்றது, அதெல்லாம் சினிமால தான் நல்லா இருக்கும். தெரியாத ஒருத்தவங்க கூட உட்கார்ந்து சேட் பண்ணி அந்த மாரி போறதெல்லாம். நிஜ வாழ்க்கையில அதெல்லாம் செட் ஆகாது. ஓகே. அந்த மாரி லைஃப தொலைச்சவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. ஓகே. அந்த சோசியல் மீடியா வந்து ரொம்ப மோசமானது இது. இது எவ்வளோக்கு எவ்வளோ இதுல நல்லதும் இருக்கு. நல்லது வந்து நெறைய கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கெட்டது அத சுத்தி மறைச்சிருக்கும். கெட்டது வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் சோசியல் மீடியால. சோ அந்த அட்ராக்ஷன பார்த்து விழுந்துராதீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகேவா? ஏன்னா ஒரு டைம் நம்ம விழுந்துட்டோம் அப்டின்னா, அந்த 20, 22 வயசுல எங்கேயாவது போய் விழுந்துட்டோம் அப்டின்னா, திருப்பி எந்திக்க முடியாது. ஓகேவா? திருப்பி நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மள நம்பி நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம பேரண்ட்ஸ்க்கு நல்ல பேர் வாங்கி குடுக்கணும். அதுக்கடுத்து நம்ம தம்பி, தங்கச்சி, நம்ம ரிலேட்டிவ்ஸ், நமக்கு பின்னாடி வரக்கூடிய பசங்க எல்லாமே படிச்சு முன்னேறி வரணும் அப்டின்னா, நாம தான் என்னவா இருக்கணும்? அவங்களுக்கு ஒரு வெளிச்சமா இருக்கணும். அப்ப நாம வந்து கரெக்ட்டான ரூட்ல போனா தான், நம்மள ஃபாலோ பண்ணி எல்லாருமே வருவாங்க. ஓகே. இது எல்லாமே ஜஸ்ட் அந்த மொமெண்ட்க்கு சந்தோஷத்த குடுக்கும். அந்த சோசியல் மீடியால அந்த ரீல்ஸ பார்க்கிறதோ, அந்த ரீல்ஸ பார்த்துட்டு கமெண்ட் பண்றதோ, இல்லன்னா வேற யாரு கூடயாவது உட்கார்ந்து சேட் பண்றதோ, அது அந்த மொமெண்ட்க்கு, அந்த டைமுக்கு, அந்த ஏஜ்க்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா லைஃப் ஃபுல்லா நமக்கு இன்னும் 20 வயசு தான் ஆகுது அப்டின்னா, இன்னும் நமக்கு ஒரு 60, 70 வருஷம் இருக்கு. அதுவரைக்கும் நாம சந்தோஷமா இருக்கணும். நமக்கு பின்னாடி வரவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னா, இப்ப நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஓகேவா? நம்ம வந்து ஏழையா பிறந்தது நம்ம தப்பு கிடையாது. ஓகேவா? அது மாரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறதும் நம்ம தப்பு கிடையாது. நமக்கு நெனச்ச உடனே எதுவுமே கிடைக்காம இருக்கிறதும் நமக்கு தப்பு கிடையாது. அதுக்கு நாம ட்ரை பண்ணணும். ஓகேவா? நம்ம ட்ரை பண்ணோம் அப்டின்னா, அம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஓகேவா? எல்லாருமே பிறக்கும்போது வான் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது. அதிலயே பிறக்கிறது கிடையாது. ஓகேவா? நம்ம ஃபேமிலி எப்படி, நம்ம எப்படி, நம்ம ஒருவேள ரிச் ஃபேமிலியா இருந்தாலுமே, நம்ம நம்ம பேரண்ட்ஸ் நமக்காக குடுத்த எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்டின்னா, அதுக்கும் நமக்கு நாலேட்ஜ் வேணும். ஓகேவா? சோ அதனால நல்லது நெறைய இருக்கு. நல்லது பின்னாடி வந்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கசப்பா இருக்கிற மாரி தான் இருக்கும். எல்லாரும் ஜாலியா இருக்கிற மாரி இருக்காங்க. நம்ம மட்டும் கஷ்டப்படுற மாரி இருக்கேன்னு. ஆனா பின்னாடி பார்த்தோம் அப்டின்னா, அப்படியே மாறிரும். நாம பயங்கரமான ஒரு உச்சத்துக்கு போயிருவோம். ஓகே. நம்ம லைஃப் வந்து நம்ம எதிர்பார்த்தத விட பெஸ்ட்டா இருக்கும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்றது, படிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, படிக்கிற அந்த நாள் கஷ்டப்படுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சக்சஸ் வந்ததுக்கு அப்புறம், அத விட ஒரு இதே கிடையாது. பூமியிலே ஒரு சொர்க்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ கரெக்ட்டா படிங்க. ஓகேவா? காலேஜ் படிக்கும்போதே காம்படிட்டிவ் எக்ஸாம் பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. காலேஜ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸுக்கும் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கணும். எந்த டைம்லனாலும் பார்க்குற மாரி இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆப்ல எல்லாமே பெஸ்ட்டா குடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க.
ஓகே. நைட்டு 12:00 கூட நம்ம எல்லா சேஞ்சஸும் வந்து ஆப்ல கொண்டு வந்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு இமிடியேட்டா ஜாயின் பண்ணிட்டு பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ பாசிட்டிவா இருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். என்னால முடியும். கண்டிப்பா என்னால ஜெயிச்சுருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா முடியும். அவ்வளவுதான். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்க ஒரு ஃபீல்டுக்கு புதுசா போறீங்க, பழசா போறீங்கன்னுலாம் இல்ல. உங்க கோல் என்னவோ அத கரெக்ட்டா பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாரி உழைப்ப போட்டுக்கிட்டே இருக்கணும். மைண்ட் செட்ட மாத்தவே கூடாது. பாசிட்டிவா அப்படி இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காம அப்படியே பாசிட்டிவா இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, சக்சஸ் உங்களுக்கு தான். இதான் சக்சஸ்ஃபுல் பீப்பிளுக்கும், ஃபெயிலியர் ஆன பீப்பிளுக்கும் உள்ள வித்தியாசம். ஃபெயிலியர் ஆகுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தவங்கள பார்த்து பயப்படுவாங்க. ஐய்யயோ! நம்ம ஃபெயில் ஆயிட்டா மத்தவங்கள எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? அவன் என்ன சொல்லுவானோ? இவன் என்ன சொல்லுவானோ? அப்படிங்கிற மாரி. எவனும் எதுவும் சொல்ல மாட்டான். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும். அந்த மொமெண்ட்ல நம்ம ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகுறோம் அப்படின்னா, அந்த 1 செகண்ட் தான் அவங்களுக்கு. அவ்வளவுதான். மத்தவங்கள ஃபேஸ் பண்ணணும்னு நமக்கு அவசியம் இல்ல. இந்த உலகத்துல எல்லாருக்குமே 100க்கு 100 சக்சஸ் கிடைக்க போறது கிடையாது. ஓகேவா? ஏதாவது இதுல இருந்து கத்துக்கிட்டு தான் லைஃப்ல டாப்பா வருவாங்க. எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல எல்லாருக்குமே ஒரு சர்க்கிள் இருக்கும். அதுல லேர்ன் பண்ணிறணும். அதுல லேர்ன் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிறணும். ஐய்யயோ! எனக்கு இப்படிதான் நடக்கும். என்னோட இதே சரியில்ல. அப்படின்னு நினைச்சுட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னா, அங்கேயே உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேவா? லைஃப்ல நெறைய நல்லது இருக்கு. ஸோ நல்லத மட்டும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா இப்ப இருக்கக்கூடியவங்க எல்லார்கிட்டயுமே இத எடுத்து எப்படி சொல்லன்னு தெரியல. ஏன்னா உங்க கண்ணு முன்னாடி நெறைய அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் இருக்கு. அதையும் ஓவர் கம் பண்ணி ஒருத்தன் வர்றான் அப்படின்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சோ, ஒரு 10 வருஷம் கழிச்சோ திருப்பி அவன பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் படக்கூடிய அவ்ளோ ஸ்ட்ரகிள விட பல மடங்கு ஒரு உச்சத்துல இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால எல்லாத்தையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. படிங்க. வேற என்ன டவுட்னாலும் நம்ம டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்பதான் 18 வயசு, 20 வயசு ஆகுது. கவர்ன்மென்ட் எக்ஸாம் பத்தி எதுவுமே தெரியாது மேடம். ஓபிசி சர்டிபிகேட் வாங்குறது தெரியாது. இல்ல எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாது. ரயில்வேல என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு கூட தெரியாது. எஸ்எஸ்சி எக்ஸாம் பத்தி தெரியாது. புதுசா இப்பதான் படிக்க போறேன். காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். சோ எது தெரியலனாலுமே நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஓகே. எல்லாமே குடுத்தாச்சு உங்களுக்கு. அது மாரி லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்னலாம் தேவையோ அத மட்டும் உங்க போன்ல ஏத்தி வச்சுக்கோங்க. மத்த தேவையில்லாத எல்லாத்தையும் விட்டு வெளிய வந்துருங்க. ஓகேவா? எல்லாமே நான் சொல்லிட்டேன். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.